ஹாய் ஹலோ வியூவர்ஸ். முகம் பளபளப்பாகவும் அழகாகவும் இருக்கணும் அப்படின்றது பல பேரோட விருப்பமாக இருக்கு. இதுக்கு கிரீம் தவிர சில எண்ணெய்களும் யூஸ் பண்ணப்படுது. அந்த வகையில் தலைக்கு யூஸ் பண்ணப்படுற தேங்காய் எண்ணெயை சருமத்துக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே எழும். உண்மையை சொல்ல போனா சருமத்துக்கு தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணலாம். இது சருமத்தை பளபளப்பாகவும் மென்மையாகவும் வைக்க உதவுது. ஸோ இன்னைக்கான வீடியோல கோகனட் ஆயிலை எப்படி யூஸ் பண்ணலாம், கோகனட் ஆயில்ல இருந்து கிடைக்கிற நன்மைகள் என்னன்னு நாம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். ஃபர்ஸ்ட் நாம கோகனட் ஆயில் யூஸ் பண்ற மெத்தட்ஸை பத்தி நாம பார்க்கலாம். தேங்காய் எண்ணெயை சருமத்துக்கு யூஸ் பண்றது பத்தி பல மாதிரி வழிகளை நாம பார்ப்போம். நம்பர் 1, கற்றாழை ஜெல். கற்றாழையில நிறைஞ்சிருக்க பாலிக் அமிலம் சருமத்தை குறைபாடற்றதா மாற்றுது. அது மட்டும் இல்லாம இதுல இருக்க விட்டமின் இ சத்துக்கள் சரும சுருக்கங்கள் அண்ட் தொய்வுகளை தடுக்க உதவுது. 2 ஸ்பூன் கற்றாழை ஜெல் கூட 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கணும். இதை ரெண்டையும் சேர்த்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் கோல்டு வாட்டர்ல வாஷ் பண்ணிருங்க. இந்த ஃபேஸ் பேக்கை வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்பர் 2, ஆர்கான் எண்ணெய். ஆர்கான் எண்ணெயில நிறைஞ்சிருக்க பண்புகள் சருமத்தோட சுருக்கங்கள், நேர்த்தியான கோடுகள் அண்ட் வயதான அறிகுறிகளை உருவாகிறத இது தடுக்குது. இதுல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் புற ஊதா ஒளியில இருந்து ஆக்சிஜனேற்ற சேதத்தை தடுக்க உதவுது. தேங்காய் எண்ணெயில கொஞ்சமா ஆர்கான் எண்ணெயை சேர்த்துக்கணும். அதாவது 1 ஸ்பூன் கோகனட் ஆயில், 1 ஸ்பூன் ஆர்கான் எண்ணெய். இந்த மிக்சிங்கை ஃபேஸ்ல தடவி அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான வாட்டரை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணணும். அதிகமா எண்ணெய் தேவைப்படுற டைம்ல 1:1 அப்படின்ற விகிதத்துல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 3, தேங்காய் எண்ணெய் டோனர். தேங்காய் எண்ணெயோட கற்றாழை ஜெல்ல சேர்த்து யூஸ் பண்றது சருமத்தோட pH அளவை சமநிலைப்படுத்தவும் துளைகளை குறைக்கவும் உதவுது. இது ஆரோக்கியமான பளபளப்பை தக்க வைக்கவும் உதவுது. சருமத்துக்கு இயற்கையான ஊட்டச்சத்தையும் வழங்குது. தேங்காய் எண்ணெயில கொஞ்சம் கற்றாழை ஜெல்ல சேர்த்துட்டு இந்த மிக்ஸை கொஞ்சமா எடுத்து பருத்தி துண்டு இல்லைன்னா விரல் நுனியில கூட எடுத்து நம்ம தடவலாம். அதுக்கப்புறம் இதை காத்துல உலர வச்சுட்டு வழக்கமான மாய்ஸ்சரைசரா நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம கோகனட் ஆயிலோட நன்மைகளை பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் பெஸ்டான மாய்ஸ்சரைசரா இருக்கிறதுனால இது சருமத்துக்கு நன்மைகளை தருது. இதுல கொழுப்பு அமிலங்கள் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் ஆக்சிஜன் ஏற்றிகள் நிறைஞ்சிருக்கிறதுனால பல மாதிரியான பிரச்சனைகளுக்கு நன்மையை தருது. காற்று ஈரப்பதம் கம்மியா இருக்கிறப்போ தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்றது சருமத்தை ஈரப்பதத்தோட வச்சுக்க உதவுது. இத முகம், கைகள் அண்ட் கால்கள்ல தடவி வர சருமம் வறட்சி அடைகிறத தடுக்க உதவுது. இதுல உள்ள ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஆரோக்கியமான கொழுப்பு அமிலங்கள் சருமத்தை மிருதுவாகவும் ஈரப்பதமாகவும் வைக்க உதவுது. சரும பிரச்சனைகளான அரிக்கும் தோல் அலர்ஜி, தடிப்பு தோல் அலர்ஜிக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது ஒரு பெஸ்ட் இயற்கை மாய்ஸ்சரைசரா இருக்கிறதுனால தேங்காய் எண்ணெயை ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாம். இது நீண்ட காலமா நிவாரணம் அளிக்கிற பெஸ்ட் எண்ணெயாவும் இருக்கு. தேங்காய் எண்ணெயை முகத்துக்கு யூஸ் பண்றது இயற்கையான சுத்தப்படுத்தியா யூஸ் பண்ணப்படுது. இதுக்கு தேங்காய் எண்ணெயை முகம் அண்ட் கழுத்துல மெதுவா தேய்க்கலாம். இப்படி செய்யறது இறந்த செல்களை நீக்கி இயற்கையான அழகான சருமத்தை பெற உதவுது. இப்படி பல வழிகளில் சருமத்துக்கு தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணலாம். சருமத்தை பொலிவாக்கலாம். இது மூலமா மேல நம்ம சொல்லியிருக்க சரும பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் முடியும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.